Good morning. I'm your physics teacher, 8th standard physics. லைட் லெசன் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்னா என்னென்னு பார்த்தோம். கலடோஸ்கோப் பெரிஸ்கோப்போட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதனோட யூசஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்னா என்ன, ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் என்ன, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டாபிக் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சயின்ஸ் புக் எடுத்துக்கோங்க, லைட் லெசன் எடுத்துக்கோங்க, ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கோங்க, கையில் பென்சில் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்கிறோமோ அதை அன்லைன் பண்ணி வச்சு படிங்க. ஓகேவா. இன்றைக்கி டாபிக் உள்ள போகலாமா. ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்னா ஒளி விலகல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், லைட் வந்து எப்பயுமே ஸ்ட்ரைட் லைனில் தான் ட்ராவல் ஆகும்னு சொல்கிறோம். இங்கே என்னடா லைட் வந்து ரீஃப்ராக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா. ஸோ அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். கவனிங்க. We know that when a light ray falls on a polished surface placed in air, it is reflected into the air itself. இல்லையா. ஒரு பளபளப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் மேலே லைட் வந்து ஃபால் ஆகுது. அந்த ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுருக்காங்கன்றாங்க, ஏரில் இல்லையா. ஏரில் வைக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் மேலே லைட்டு ஃபால் ஆச்சு அப்படின்னா அது என்ன ஆகுன்றாங்க, பட்டு ரிஃப்ளெக்டட் ஆகும், எதிரொலிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. இங்கே அன்லைன் பண்ணிக்கோங்க. When it falls on a transparent material, it is not reflected completely, but a part of it is reflected, a part of it is observed, and most of light passes through it. ஓகேவா. ஸோ இப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் மேலே லைட் வந்து ஃபால் ஆகும்போது அது ஃபுல்லாக என்ன ஆகாது, ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓரளவுக்கு என்னாகும், அப்சர்வ் பண்ணிக்கும் இல்லையா. கொடுத்துருக்காங்க பாருங்கள். A part of it is observed and most of light passes through it. ஓரளவுக்கு மட்டும் லைட்டை அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. அலைன் பண்ணிக்கோங்க. த்ரூ ஏர் லைட் ட்ராவல் வித் எ ஸ்பீட் ஆஃப் 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் பவர் -1. அதாவது ஏரில் லைட்டு போகக்கூடிய ஸ்பீடு எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 × 10⁸ மீட்டர் செகண்ட்ஸ் பவர் -1 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அதாவது ஒரு செகண்டுக்கு எவ்வளவு லைட்டு ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்பீட் ஆஃப் லைட்னு சொல்கிறோம். ஓகேவா. பட் இட் கெனாட் ட்ராவல் வித் த சேம் ஸ்பீட் இன் வாட்டர் ஆர் கிளாஸ். அதுவே ஏரில் என்ன ஸ்பீடில் போகுதோ அதே ஸ்பீடில் வாட்டர்லேயும் கிளாஸ்லேயும் போகாது இல்லையா. அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க பாருங்கள், அன்லைன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆப்டிக்கலி denser medium such as water and glass offer some resistance to the light rays. ஓகேவா. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா கிளாஸும் சரி வாட்டரும் சரி லைட் ரேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபுல்லாக அலோவ் பண்ணாமல் கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணுது, கொஞ்சம் தடுத்து வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ லைட் ரேஸ் ட்ராவலிங் from a rarer medium like air into a denser medium like glass or water are deviated from the straight line path. ஓகேவா. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஏர் வந்து பார்த்தோம்னா ஒரு ரேரர் மீடியம் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே கிளாஸும் வாட்டரும் டென்சர் மீடியம் சொல்கிறோம். ஏன் நம்ம ரேரர் மீடியம் டென்சர் மீடியம் சொல்கிறோம் அப்படின்னா, ரேரர் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அதனுடைய டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். எந்த ஆப்ஜெக்டோடைய டென்சிட்டி கம்மியாக இருக்கோ அதை நம்ம ரேரர் மீடியம் சொல்கிறோம். அதே மாதிரி எந்த மீடியத்தோடைய டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கோ அதை நம்ம டென்சர் மீடியம் நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இங்கே நம்ம சொல்லும்போது ஏரை ரேரர் மீடியமாக சொல்கிறோம். அதே மாதிரி கிளாஸும் வாட்டரும் வந்து பார்த்தோம்னா டென்சர் மீடியமாக சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க, கவனிச்சிங்களா. திஸ் பெண்டிங் ஆஃப் லைட் அபவுட் த நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆஸ் இட் பாசஸ் ஃப்ரம் ஒன் டிரான்ஸ்பரண்ட் மீடியம் டு அனதர் இஸ் கால்டு ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். அன்லைன் பண்ணிக்கோங்க. Bending of light about the normal at the point of incidence as it passes from one transparent medium to another is called refraction of light. அதாவது ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு லைட் வந்து போகும்போது அதனுடைய பாத்தில் இருந்து கொஞ்சம் பெண்டாகி போகும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்னு சொல்கிறோம். ஓகேவா. இது இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன், அன்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள். when a light ray travel from a rarer medium into the denser medium. அதாவது ஒரு லைட் வந்து பார்த்தோம்னா ரேரர் மீடியத்துலேருந்து டென்சர் மீடியத்துக்கு போகுது அப்படின்னா இட் பெண்ட்ஸ் டுவோர்ட்ஸ் த நார்மல் அண்ட் when it is travel from
எ டென்சர் மீடியம் இன்டு த ரேரர் மீடியம். அதுவே டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியம் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இட் பெண்ட்ஸ் அவே ஃப்ரம் த நார்மல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இதை தான் உங்களுக்கு இங்கே டயக்ராமாக கொடுத்துருக்கேன், கவனிங்க. ஒரு லைட் ரே வந்து பாருங்கள் ரேரர் மீடியத்துலேருந்து டென்சர் மீடியத்துக்குள்ளே என்டர் ஆகுது. அப்படி என்டர் ஆகும்போது நார்மல் அப்படின்ற ஒரு பர்பண்டிகுலர் லைன் வச்சு நாம் இதை டீவியேட் பண்ணி காட்டுறதை உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்க முடியும். அதனால தான் இந்த டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த டயக்ராம் உங்கள் புக்கில் இருக்காது, நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க, சரிங்களா. இப்போ ரேரர் மீடியத்துலேருந்து டென்சர் மீடியத்துக்கு லைட் ரே போகும்போது நார்மலுக்கு பக்கத்தில் போகுது இல்லையா, பெண்ட்ஸ் டுவோர்ட்ஸ் த நார்மல், நார்மலை ஒட்டியே நம்மளுக்கு டிவியேட் ஆகி போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியத்துக்கு லைட் ரேஸ் வந்து போகும்போது பாருங்கள் அவே த நார்மல், நார்மலை விட்டு கொஞ்சம் விலகியே போயிடுச்சு இல்லையா. அப்போ நார்மலை விட்டு வெளியில் போகுது. அது எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியம் போகும்போது அவே த நார்மல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு இந்த பேராகிராஃப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். when a light ray travels from the rarer medium into the denser medium it bends towards the normal. ஓகேவா, and when it is travel from the denser medium into the rarer medium it bends away from the normal. ஓகேவா, you can observe this phenomenon with the help of the activity given below. இதை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த உங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இது சாதாரணமான ஒரு சின்ன ஆக்டிவிட்டி தான், இதை நீங்கள் வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம். டேக் a glass beaker, fill it with water and place a pencil in it. சரியா, ஒரு கிளாஸ் பீக்கர் எடுத்துக்கோங்க, இல்லை கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க, அது தண்ணி ஃபில் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பென்சிலை போடுங்க. சரியா, now look at the pencil through the beaker. Does it appear straight? No, it will appear to be bent at the surface of the water. Why? இப்போ உங்களுக்கு அந்த பென்சிலை பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக தெரியுமா? கண்டிப்பாக ஸ்ட்ரைட்டாக தெரியாது, பெண்ட் ஆன மாதிரி தான் தெரியும். இதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க பாருங்கள், அலைன் பண்ணிக்கோங்க. In this activity, the light ray actually travel from the water. இங்கே நம்ம வாட்டர் என்ன மீடியமாக எடுத்திருக்கோம், டென்சர் மீடியமாக எடுத்திருக்கோம் இல்லையா, into the air. ஏர் என்ன மீடியமாக எடுத்திருக்கோம், ரேரர் மீடியம். ஓகேவா, ஸோ இங்கே என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், லைட் ரேஸ் வந்துட்டு டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியமாக போகுது. அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும், அவே ஃப்ரம் த நார்மல். ஓகேவா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, as you say earlier, when a light ray travels from a denser medium to the rarer medium it is deviated from his straight line path. இல்லையா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ரேரர் மீடியத்துலேருந்து டென்சர் மீடியம் போகும்போது அதனோட பாத்துலேருந்து டிவியேட் ஆகி போகும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ த பென்சில் appears to be bent when you see it through the glass of water. அதனால தான் நம்ம பென்சிலை கண்ணாடி வழியாக தண்ணிக்குள்ளே பார்க்கும்போது அது எப்படி தெரியுது, பெண்ட் ஆகி இருக்குன்னு தெரியுது. ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிச்சா. இப்போ ரேரர் டு டென்சராக இருந்துச்சுன்னா டுவோர்ட்ஸ் த நார்மல், அதுவே டென்சர் டு ரேரராக இருந்துச்சுன்னா அவே ஃப்ரம் த நார்மல். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் தமிழில் ஒளி விலகல் என்னன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, கவனிங்க. ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் இன் எ மீடியம் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் தட் மீடியம். ஸோ இந்த ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அந்த மீடியத்தில் லைட்டு எந்த ஸ்பீடில் ட்ராவல் ஆகுதோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அலைன் பண்ணிக்கோங்க. when the speed of light in a medium is more the bending is less and when the speed of light is less the bending is more. ஓகேவா, அப்போ ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து எந்த மீடியத்தில் அதிகமாக இருக்கோ பெண்டிங் வந்து பார்த்தோம்னா கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே ஸ்பீட் ஆஃப் லைட் வந்துட்டு எங்கே கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல பெண்டிங் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதை அனலைன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், the amount of refraction of light in the medium is denoted by the term known as refractive index of the medium. இல்லையா, ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அமௌண்ட் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டை வந்து நம்ம மீடியத்தோடைய வச்சு தான் சொல்கிறோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறீங்க, ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா, விச் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த ஏர் டு த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த பர்டிகுலர் மீடியம். ஸோ நம்ம ரேஷியோவாக நம்ம எடுத்துக்கலாம். ஏரில் ஸ்பீட் ஆஃப் லைட் என்ன, நம்ம எடுத்துக்கூடிய பர்டிகுலர் மீடியத்தோடைய ஸ்பீட் ஆஃப் லைட் என்ன, அதனுடைய ரேஷியோ தான் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸில் நம்ம சொல்கிறோம். ஓகேவா, அலைன் பண்ணிக்கோங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் த அப்சல்யூட் refractive index and it is denoted by the Greek letter mu. சரியா, இது எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்,
மியூ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சரியா? இதை வந்து நிறைய வாட்டி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மியூ ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் ப்ராக்கெட்டில் சி டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த மீடியம் ப்ராக்கெட்டில் வி. ஓகேவா? ஸோ இது ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட். நம்ம சம்மு போடும்போது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். Refractive index in the ratio of two similar quantities speed and so it is no unit. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம எடுக்கக்கூடிய ரெண்டு குவான்டிட்டியுமே வந்து பார்த்தோம்னா சேமாக இருக்கிறதுனால இதுக்கு என்ன கிடையாதுன்றாங்க, யூனிட் வந்து கிடையாது. ஓகேவா? சின்ஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் எனி மீடியம் இஸ் லெஸ் தென் இட்ஸ் ஸ்பீட் ஆஃப் இன் ஏர், refractive index of any transparent medium is always greater than 1. ஓகேவா? ஸோ நம்ம எடுத்துக்கூடிய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து எதை பொறுத்து அமைதுனாக்க ஸ்பீட் ஆஃப் லைட்டை பொறுத்து தான் இருக்குதுன்னு நம்ம சொன்னோம். அது வந்து பார்த்தோன்னா எப்பயுமே கிரேட்டராக தான் இருக்குது, கிரேட்டர் தென் 1 தான் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த சம் காமன் சப்ஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸை வந்து இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. இதில் இருக்கக்கூடியதை உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோயிங்லேயோ இல்லை ஃபில்லப்ஸ்லேயோ உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சப்ஸ்டன்ஸ்னால் பொருட்கள்னு அர்த்தம். அதனுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏர் 1.0, வாட்டர் 1.33. நீங்கள் படிக்கும்போது 1.33 தான் படிக்கணும், 33ன்னு படிக்கக்கூடாது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர்ஸை நம்ம தனித்தனி நம்பராக தான் நம்ம ஸ்பெல் பண்ணணும். ஓகேவா? ஸோ வாட்டர் 1.33, ஈத்தர் 1.36, கெரோசின் 1.41, ஆர்டினரி கிளாஸ் 1.5, குவார்ட்ஸ் 1.56, டைமண்ட் 2.41. ஓகேவா? அடுத்து பாருங்கள். In general, the refractive index of one medium with respect to another medium is given by the ratio of the absolute refractive indexன்னு சொல்கிறோம். சரியா? அப்போ இந்த refractive index வந்து பார்த்தோம்னா ரெண்டுத்தையும் ரேஷியோவை பொறுத்து தான் அமைதுன்னு சொல்கிறோம். ஸோ 1 μ2 equal to absolute refractive index of the second medium divided by absolute refractive index of the first medium. So 1 μ2 equal to C by V2 by C by V1. இல்லைனா நம்ம எப்படி சொல்லலாம்னா 1 μ2 equal to V1 by V2 சொல்லலாம். ஓகேவா? ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது சிசி நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ V1 by V2 மட்டும் இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 μ2 equal to V1 by V2. ஓகேவா? Thus, the refractive index of one medium with respect to another medium is also given by the ratio of the speed of light in the first medium to its speed of in the second medium. அப்போ இந்த refractive index வந்து பார்த்தோம்னா எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் எ மீடியம் 1 and 2 பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சம்ம பாருங்கள். ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் இஸ் 3 × 10⁸ meter seconds power -1 and the speed of light in a medium is 2 × 10⁸ meter seconds power -1. Find the refractive index of the medium with respect to air. ஓகேவா? இல்லை ரெண்டுமே கொடுத்துட்டாங்க, கவனிங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு வந்து ஃபார்முலா தெரியும். மியூ ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த மீடியம் தெரியும். ஓகேவா? ஸோ இங்கே ஏரோடையும் கொடுத்துட்டாங்க, மீடியத்தோடையும் கொடுத்துட்டாங்க இல்லையா? அது ரெண்டுமே நம்ம போட்டுக்கலாமா? ஸோ மியூ ஈக்குவல் டு 3 × 10⁸ டிவைடட் பை 2 × 10⁸. 10⁸ 10⁸ கேன்சல் ஆகிடும். அப்போ 3/2 வேல்யூ எவ்வளவு? 1.5. ஈஸியாக இருக்கா? அடுத்த சம் பார்க்கலாமா? ப்ராப்ளம் 5 பாருங்கள். refractive index of water is 4/3 and the refractive index of glass is 3/2. Find the refractive index of glass with the respect to the refractive index of the water. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு refractive index of glass கொடுத்துட்டாங்க, வாட்டரும் கொடுத்துட்டாங்க. இதில் பாருங்கள், நம்ம ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். இதில் வந்து W அப்படின்னு சொல்லிக்கிறது வந்து வாட்டரு, ஜின்னு சொல்லிக்கிறது வந்து கிளாஸ். ஸோ வாட்டர் மியூ கிளாஸ் ஈக்குவல் டு refractive index of glass by refractive index of water. இப்போ பாருங்கள், சிம்பிளிஃபை பண்ணும்போது 3/2 டிவைடட் பை 4/3 இல்லையா? ஸோ உங்களுக்கு மேக்ஸில் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுவீங்க இல்லையா? அதே மாதிரியே போட்டிங்க அப்படின்னாக்க ரெசிப்ரோக்கல் போடுவீங்க. அப்போ என்னாகும்? 3 × 3 = 9, 2 × 4 = 8 இல்லையா? அப்போ 9/8. அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1.125 கிடைக்கும்.
ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு வந்து என்ன கிடையாது, யூனிட் வந்து கிடையாது. அதனால தான் இதுக்கு யூனிட் போடல. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து போட்டு பாருங்கள். ஸோ இன்னைக்கு செக்ஷனில் நம்ம ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் லைட்னா என்னன்னு பார்த்தோம், ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இதை படித்து எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம ஸ்லைட் நான்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.